உங்ககிட்ட சப்ஜெக்ட் அண்ட் ப்ரிடிகேட் இந்த ரெண்டையும் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன். ஸோ சப்ஜெக்ட் அண்ட் ப்ரிடிகேட் அப்படின்னா என்னன்னு நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருந்தேன் கிராமர் வீடியோவில். அதை நினச்சி நீங்கள் மறந்துட்டேன் அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஜஸ்ட் உங்களோட ப்ராசஸில் வந்து கவனமாக இருங்க. டெய்லி வந்து கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போதைக்கு ரிசல்ட்டை பற்றி தயவு செஞ்சு யோசிக்காதீங்க, என்ன நடக்கும் 1 மந்தில் அப்படின்லாம். அது வந்து உங்களை இன்னுமே வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக மாற்றும், ரொம்ப டென்ஷனாக மாற்றும். மீனிங் பார்க்கலாம், சாரி ஆன்சர்ஸ் பார்க்கலாம். The birds ate some seeds. இதில் வந்து சப்ஜெக்ட் என்ன? சப்ஜெக்ட்னா ஒரு சென்டென்ஸில் வேலையை செய்கிறவங்க. ஸோ இங்கே வேலை அப்படிங்கிறது சாப்பிட்றது, விதைகளை வந்து சாப்பிட்றது தான் வந்து வேலை. The birds ate some seeds. பறவைகள் கொஞ்சம் விதைகளை சாப்பிட்டது. ஸோ சாப்பிட்றது வேலை. அதனால் அந்த பாட்டு அப்படியே எடுத்துட்டு அந்த சாப்பிட்ற வேலையை செய்கிறவங்க யாரு? The birds, பறவைகள். அதனால அந்த பறவைகள் தான் அந்த இடத்துல சப்ஜெக்ட். அண்ட் அதர் திங்ஸ் ஆர் ப்ரிடிகேட்ஸ். ப்ரிடிகேட்னா அதுக்குள்ளே தான் நிறைய அட்ஜெக்டிவ் எல்லாமே வரும். கிராமர் வீடியோ கரெக்டாக பார்த்துருந்தா தெரியும் உங்களுக்கு. ate some seeds அப்படிங்கிறது ப்ரிடிகேட்ஸ். Sam likes basketball. Sam likes basketball-ல லைக் விரும்புறது, விரும்புறது அப்படிங்கிறது வேலை. நம்ம என்ன வந்து ஆக்ஷனில் பண்ணாலும் அது வேலை. விரும்புறது லைக்ஸ். சாமுக்கு பேஸ்கெட் பால் பிடிக்கும், அவன் விருப்பப்படுறான் அதை. ஸோ விருப்பப்படுறதை அப்படியே விட்டுட்டு யார் விருப்பப்படுறாங்க? சாம். அதனால சாம் சப்ஜெக்ட். லைக்ஸ் பேஸ்கெட் பால் அப்படிங்கிறது ப்ரிடிகேட். The man fell over. The man fell over. Fell, fall, fell, fallen. இது வந்து நம்ம ஃப்யூச்சரில் படிப்போம். ஸோ கீழே விழுந்துட்டான் ஒரு மனுஷன் அப்படிங்கிறது, அந்த மனுஷன் கீழே விழுந்துட்டான். ஸோ கீழே விழுறது அப்படிங்கிறது இங்கே வேலை. அதனால் அதை அப்படியே விட்டுட்டு யார் விழுந்தாங்க, யார் அந்த வேலையை பண்ணாங்க? The man. ஸோ the man is the subject. Fell over, கீழே விழுந்தது அப்படிங்கிறது ப்ரிடிகேட். The cat chased a mouse. இதில் கண்டிப்பாக நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா இங்கே மவுஸும் இருக்குது, கேட்டும் இருக்குது. அதனால் வந்து யார் வந்து சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுல The cat chased a mouse அப்படின்னா அந்த பூனை ஒரு எலியை துரத்தியது. ஓகே, இதில் துரத்துறது அப்படிங்கிறது வந்து வேலை. ஓகே, அந்த துரத்துற வேலையை பண்ணது யாரு, அதை தான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர அந்த மவுஸ் இருக்குது அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். துரத்துற வேலையை யார் பண்ணுறாங்க? The cat. கேட் தான் வந்து எலியை துரத்துது. ஸோ the cat is the subject. Chased a mouse, அதெல்லாம் வந்து predicate. Sophie scored the winning goal. சோஃபீஸ் இதுலேருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை, ஜஸ்ட் சொல்கிறேன், உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோஃபி இஸ் த சப்ஜெக்ட். ஸ்கோர்ட் த வின்னிங் கோல், இது வந்து ப்ரெடிகேட். த ரான்ச்சர் லேசர்ட் த கவ். த ரான்ச்சர் இஸ் த சப்ஜெக்ட். லேசர்ட் த கவ் ப்ரெடிகேட். ஷீ சென்ட் மீ an email. She is the subject. Sent me an email is the predicate. அதெல்லாம் வந்து predicate. The vase is very old and valuable. The vase is the subject. Is very old and valuable is the predicate. அது வந்து predicate. You will be visiting me in the holidays. You is the subject. Will be visiting me in the holidays predicate. ஸோ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இதுக்கான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் அந்த கிராமர் வீடியோ கண்டிப்பாக இது கரெக்டாக புரியணும்னா அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு தான் வரணும். நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அப்பப்போ ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அதே நினச்சிட்டு மறந்துடுமோன்னு டென்ஷன் ஆகாதீங்க. நமக்கு எக்ஸாம் லாஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ டோன்ட் வரி. ஓகே.